உலகத்திலேயே எங்கும் இல்லாத அளவில் இந்தியாவில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏன்னா உயிர் போனாலும் சரி, இவங்களுக்கு என்ன அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் கூட உரிமையை கேட்கக்கூடாது. பெண்கள் அவர்களுக்கு வகுக்கப்பட்ட விதி என்ன விதி இங்க சொல்லுது, மனுவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. அது ஒன்லி ஆண்களை பத்தி தான் சொல்லுது. அதுலதான் என்ன சொல்றான், பார்ப்பனங்கிறான், வைசியங்கிறான், சூத்திரங்கிறான், இல்ல இன்னும் கீழே வந்து பஞ்சமா சொல்றான்னு தவிர இந்த கேட்டகரைசேஷன் சொல்றாங்கல்ல, இந்த கேட்டகரைசேஷன்ல பெண்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா பெண்களை அவங்க உயிராவே பார்க்கல. இந்து மதத்துடைய அடிப்படையே என்ன, பெண்கள் என்பவர்கள் உயிர் கிடையாது, ஆண்களோடு சார்ந்து இருப்பவர்கள். இந்தியா எப்பொழுதும் ஒரு ஜாதியவாதம் மிகுந்திருக்கிற நாடு. உலகத்திலேயே எங்கும் இல்லாத அளவில் இந்தியாவில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எப்பொழுது இந்த பாஜக ஆட்சி இந்திய அரசு கட்டில் ஏறியதோ அன்று நாள் தொடங்கி ஏற்கனவே எங்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக தான் இருந்துச்சு. இந்த ஆட்சி தொடர்ச்சியாக மிகவும் அதிகரிக்கிறது. இன்னும் கூடுதலா பாத்தீங்கன்னா கொரோனா காலம் உலகம் முழுக்க முடங்கிருச்சுன்னு சொல்றாங்கல்ல, அந்த காலத்தில் கூட கொரோனா காலத்துல உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டுல இருந்தோம்ல, அப்படி வீட்டுக்குள் முடங்கி கிடந்த காலத்தில் கூட பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பதிவாகியுள்ளன. அது உச்சகட்டமாக பதிவாகி இருக்குது. ஏன்னா உயிர் போனாலும் சரி, இவங்களுக்கு என்ன அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் கூட உரிமையை கேட்கக்கூடாது. பெண்கள் அவர்களுக்கு வகுக்கப்பட்ட விதி என்ன விதி இங்க சொல்லுது, வழக்கமா சனாதானம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விதிதான். பெண்களை கீழ்த்தரமாக, இன்னும் சொல்ல போனா அவன் வகுத்திருக்க அந்த மனு என்ன சொல்லுதுன்னா ரொம்ப தெளிவா வரையறை பண்ணுது. மனுவை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. அது ஒன்லி ஆண்களை பத்தி தான் சொல்லுது. அதுலதான் அவன் என்ன சொல்றான், பார்ப்பனங்கிறான், வைசியங்கிறான், சூத்திரங்கிறான், இல்ல இன்னும் கீழே வந்து பஞ்சமா சொல்றான்னு தவிர இந்த கேட்டகரைசேஷன் சொல்றாங்கல்ல, இந்த கேட்டகரைசேஷன்ல பெண்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா பெண்களை அவங்க உயிராவே பார்க்கல. இந்து மதத்துடைய அடிப்படையே என்ன, பெண்கள் என்பவர்கள் உயிர் கிடையாது, ஆண்களோடு சார்ந்து இருப்பவர்கள். இதுதான் பொதுவா இந்து மதம் இல்ல, அனைத்து மதங்களும் என்ன சொல்றதுன்னா பெண்கள் எப்பொழுதும் ஆண்களுக்கு கீழானவர்கள் என்பதா வலியுறுத்தி இருக்குது. அந்த வகையில இந்தியாவில நீண்ட காலம் பல்வேறு ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்குது. அது ஒரு இடத்துல வந்து ஆரிய படையெடுப்பா இருந்திருக்கலாம், அதன் பிறகு வந்த முகலாய படையெடுப்பு, இப்படி பல்வேறு படையெடுப்புகள் வந்த பொழுதும் ஆட்சி கட்டில் யார் ஏறினாலும் இங்கு மனுதான் ஆட்சி அதிகாரத்தை கை வைத்திருக்கிறது. அந்த வகையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்தாலும் இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக, சுரண்டல்வாத சமூகமாக இருக்கிற காரணத்தால் அதையெல்லாம் நியாயப்படுத்தும். அவ்வளவு செய்ய அவளுக்கு எங்க புத்தி போச்சு, ஒரு பொண்ணுக்கே இவ்வளவு இருக்குதா, இப்படி வசனங்கள் கேட்டு 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 சலிச்சு போச்சு. அந்த வகையில இப்பதான் நம்ம என்ன சொல்ல போனா 2ஆம் உலக போருக்கு பின்னால் தான் பெண்கள் வேலைக்கு வர தொடங்கினாங்க. அதுவும் வந்து ஆண்கள் ஒண்ணு பெரிய மனது பண்ணினா பெண்களை வேலைக்கு அனுப்பல. அன்னைக்கு 2ஆம் உலக போர்ல சேதாரம் அதிகம், ஆண்கள் பல பேர் பலியாயிடுறாங்க. இன்னும் சொன்னா களத்துக்கு நிறைய பேர் போயிடுறாங்க. அந்த நேரத்துல வேலை வாய்ப்புகள் எங்க இருக்குல்ல, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சாகணும், துணி தைச்சு கொடுத்தாகணும், ராணுவத்துக்கு வந்து ஆட்களை கொண்டு போய் சேர்த்துக்கிற வாகனங்கள் உதிரி வாங்கல் செஞ்சாகணும், தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆகணும். இது வேலைக்கெல்லாம் ஆள் இல்லாத பட்சத்துல தான் பெண்களை வீட்டுல இருந்து வெளியே வந்து வேலைங்கிற இந்த பெரிய சமூக சூழலுக்கு கொண்டு வராங்க. இதுதான் முதலாக பெண்கள் சொன்ன அந்த 2ஆம் உலக யுத்தம் சொல்லக்கூடிய இந்த காலத்துல தான் பெண்கள் அதிக அளவுல வேலைக்கு வந்தாங்க. அதற்கு முன்னரெல்லாம் பெண் வேலைங்கிறது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அமைப்பு தான். இன்னும் அன்னைக்குமே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல பாக்குறோம்ல, இன்னைக்கு ஒரு சித்தாள் வேலைன்னு சொல்லுவோம், கொத்தனார் வேலை. அந்த வேலைக்கு போக அந்த கொத்தனாருக்கு ஆணா இருப்பாரு, அந்த ஆணுக்கு பார்த்தா 1500 ரூபாய் கூலி இருக்கும். அதே அவங்க கீழே வேலை செய்யற பெண்களுக்கு வந்து சித்தான்னு சொல்லுவாங்க, அவங்க கூலி கண்டிப்பாக அதை விட பாதி மடங்கு தான் இருக்கும். நம்ம நேர்ல பாக்கலாம். இல்ல என்ன பியூட்டி நம்ம சொல்ல, ஒரு பெரிய அதிசயம் என்ன சொன்னா இழிவான அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆண் ஒண்ணு பெருசா வேலை செய்ய மாட்டாரு, கையை அப்படி சொத்துவாரு, அவங்களுக்கு இதை எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, கலவை எடுத்துட்டு வா, எல்லா வேலைகளும் பெண்கள் மேல திணிச்சுட்டு அதிக கூலி யார் வாங்கிப்பாங்க, ஆண் வாங்கிப்பாங்க. குறைந்தபட்ச கூலி தான் பெண்களுக்கு போகும். இது மட்டும் இல்ல, அப்படி வேலைக்கு வரக்கூடிய பெண்கள் நம்ம பார்த்தா கூட ஒரு பக்கம் பெண் சுதந்திரம், பெண் உரிமைங்கிற இல்ல, ஆசிரியர் வேலைக்கு அதிகமான பெண்கள் எடுக்கிறாங்க. அதே போல தற்போது கடைகள், வணிக வளாகங்கள் அதிக அளவு பெண்கள் வேலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா உழைப்பு சுரண்டலும் இருக்குது. ஏன்னா ஒரு ஆணை அந்த இடத்துல போட்டா அவனுக்கு அதிக சம்பளம் தரணும், அந்த ஆணை கட்டுப்படுத்த ஒரு கடினம். அதே வகையில இந்த பெண்கள் நல்லா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவாங்கிற ஒரு பூசை வச்சுக்கிட்டு அந்த பெண்கள் சுரண்டல் பண்றதுக்காக வேலை வாய்ப்பு அதிகம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வேலைக்கு போனா மட்டும், ஏன்னா முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா வீட்லயே பெண்கள் இருக்காங்க, அதனாலதான் எங்களுக்கு வேற வழி தெரியல, அவங்க திட்டுவோமாங்க. வேலைக்கு போனா என்ன சொல்றாங்க, ஆனா வேலைக்கு போயிருது, வேலைக்கு போயிட்டா வந்து வீட்டு வேலையை செய்யறது மீண்டும் அங்க திட்டுதான். ஆக மொத்தம் பெண்கள் வேலைக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் இங்கு இந்த கொடுமைகள் அதிகரிச்சுட்டே இருக்குது. இல்ல குறிப்பா நமக்கு முன்னாடியே தெரியும், தோழர்கள் பல பேர் முன்னாடி பேசியிருப்பாங்க, வாசிபாவோட குறை நமக்கு நல்லா தெரியும், அந்த பாலியல் வன்கொடுமை. அதே போல தற்போது மேற்கு வங்கத்தில் வந்திருக்க அந்த பாலியல் வன்கொடுமை, மேற்கு வங்கங்கிறது நம்ம அறியப்பட்ட ஊடகங்கள் அதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில பரவாயில்ல. மற்றபடி தினந்தோறும், ஏன்னா புள்ளிவரம் என்ன சொல்றதுல, இந்தியால 8 நிமிஷத்துக்கு ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள்.
இந்த பாலியல் வல்லுறவு ஆக்கப்படுவது இங்கு எங்காவது வழக்கு பதிவு செய்யப்படுதானா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு பெண் வழக்கு பதிவு செய்யணும் அவன் தானா செய்ய முடியாது. அதுக்கு பின்னாடி சமூக காரணிகள் இயங்கும். அவங்க வீட்டு ஆம்பளைங்க ஒத்துக்கணும், சொந்தக்காரங்க ஒத்துக்கணும். அதை தாண்டி அந்த ஊர் பஞ்சாயத்து, இப்ப தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு நெருக்கடி இல்லை. இருந்த போது பல இடங்கள்ல அந்த ஊரை கூடியவங்க அப்படிலாம் போகாத, வெளியே போய் ஸ்டேஷன்ல சொன்னா உன் மான மரியாதை என்ன ஆகுறது? அப்புறம் எப்படி நம்ம குடும்பம் மானத்தோட? சோ ஆக மொத்தம் இவங்க மானம், கௌரவம், இவங்க சொல்ற எல்லா புடவும் யார் தலைமையில இருக்கும்? பெண்கள் மீதுதான் இருக்கும். இந்த வார்த்தைக்கெல்லாம் பயந்து கொண்டுதான் பல பெண்கள் தங்களுக்கு நேருகின்ற அவமானங்களை, தங்களுக்கு நேருகின்ற பாலியல் வல்லுறவுகளை, தங்களுக்கு நேருகின்ற பாலியல் சீண்டல்களை சொல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி போகிறார்கள். பல பெண்கள் வேலைக்கு வந்தவங்க எப்படா விட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கும். வீட்டுக்கு போகும்போது இந்த சீண்டல் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். மேலதிகாரி என்ன பண்ணுவாருன்னா இரவு 10 மணிக்கு மேல அழைச்சுதான் வேலையை கொடுப்பாரு. இப்படி அனைத்து வகையிலும் பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப திராவிட ஆட்சி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் தற்போது திராவிட ஆட்சி நடக்குதுங்கிறான். இங்க மட்டும் பெண் கொடுமை நடக்கலைன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டு காவல் நிலையங்களில் ஒவ்வொரு நாளும் 7ல இருந்து 8 வன்புணர்வு வழக்குகள் பதிவாகுது. இந்த வன்புணர்வு வழக்கு கூடுதலா பெண்கள்ல இன்னும் குறிப்பா யாரு பாதிக்கப்படுறானா, ஒடுக்கப்பட்ட இனத்துடைய பெண்கள். அவர்கள் மீது தான் அதிக அளவுக்கு இந்த வன்புணர்வு ஏற்படுது. அது பதிவாயிட்டு இருக்கு. இந்த பெண்கள்ங்கிற கேட்டகரி ஒண்ணு 18 வயதை தாண்டி இல்ல, 18க்கு கீழே இருக்க குழந்தைகள் நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம்ல. இந்த குழந்தைகள் மீது, பெண் குழந்தையா இருக்கிற பட்சத்துல, எவ்வளவு சின்ன குழந்தையா இருக்கிற பட்சத்திலையும் அவர்கள் மீது இந்த வன்புணர்வு, அந்த வன்புணர்வு ஆசைகள் இங்க எப்படிதான் விதைக்கப்படுது நமக்கு தெரியல. ஏன்னா சமீபமா ஒரு வாரம் முன்னாடி வந்து செய்தித்தாள படிக்கிறது மனதில் அதை கடந்து கூட போக முடியல. சொந்த அப்பாவே தன்னுடைய மகளை பாலியல் சீண்டல் செய்திருக்கிறார். அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா 3 மாதம் நடந்திருக்கு. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்தப்போ அவங்க அம்மா பார்த்து கேட்டதுக்கு அப்புறம் அந்த புகாரை கொண்டு போய் காவல் நிலையம் கொண்டு போறாங்க. காவல் நிலையம் கொண்டு போறப்போ அவங்க உறவினர்களா சொல்லியிருக்காங்க, இதை பெருசுப்படுத்தாத, இதை இப்படியே விட்டுரு, அந்த ஆளை விட்டு நீ வந்துரு, அவ்வளவுதான் சொல்றாங்க. தவிர அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அதோடைய உளவியல் சிக்கலுக்கு எந்த தீர்வும் அவங்க சொல்ல தயாராகல. அந்த அளவுக்கு இன்றளவும் நாம் என்னதான் படிச்சு இன்னைக்கு பெண்கள் அனைத்து துறைகளிலும் கால் பதிச்சிட்டாங்க. இன்னும் சொன்னா ஆண்களை விட சிறப்பாக செயல்படுகிறார்கள். இந்த நிலையிலும் கூட பெண்கள் மீதான இந்த இழிச்சொல்கள் காணாமல் போவதற்கு இந்த சமூக கட்டுமானம் உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல. முன்னிருந்தே மனுவாத ஆணாதிக்க சிந்தனை கொண்ட உழைப்பு சூழ்நிலை மிக்க இந்த சமூக கட்டுமானம் மிகப்பெரிய பங்கு ஆற்றுகிறது. ஆகவே வெறும் சட்ட திட்டங்களை தாண்டி இந்த சமூக மாற்றத்தை நோக்கி, அதை நோக்கி ஒரு விடுதலைக்கான புரட்சியை முன்னெடுக்க வழியை நோக்கி நாம் அனைவரும் முன்னேறுவதற்கு இந்த போராட்டம் ஒரு அடிகோலாக இருக்கும் என்று நம்புவோம். இனி எதிர்வரும் காலங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்கும் அனைத்து இடங்களிலும் தங்கள் இயக்கங்களோடு சிபிஎம் ரெட்சாரும் தன்னை இணைத்துக் கொள்ளும் என்பதை இங்கு உறுதிபட கூறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி தோழர்களே.